ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸு உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களே, இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல ரிவிஷனுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது வந்து லெசன் 7லேருந்து பார்க்க போகிறோம். சரியா? பிகாஸ் லெசன் 7ல் தான் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற லெசன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறதுலேருந்து 1 by 1 என்னெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இருக்கோ அடுத்தடுத்த லெசனில் பார்க்கலாம். ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 7வது பாடம். இதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு பற்றி ஒரு பாக்ஸ் கலரை கொடுத்துருப்பாங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை தொடர் 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாக்சுக் என்பவரால் இது உருவாக்கப்பட்டது. இது வந்து கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது GNH கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், GNHI அப்படிங்கிறது கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அது ஒரு கேள்வியாச்சா 1972. அந்த ஜிக்மே சிங்கே வாங்சுக்கோடைய பேர் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூடான் நாட்டு மன்னருடைய பேர் கேட்டிருந்தாங்க. அவர் எந்த நாட்டு மன்னர்னு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. எத்தனையாவது மன்னர்னு கூட மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் மாற்றி கேட்கணுன்னா. ஸோ இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 4 பாயிண்ட் கீ வேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது 1972 பூடான், 4வது ஜிக்மே சிங்கே வாங்சுக்கு. ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்கும், இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது எதையெல்லாம் கொண்டுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிடிபி தரவரிசை கொடுத்துருப்பாங்க. ஜிடிபி தரவரிசையில் 2016 அந்த கணக்கெடுப்பின்படி இருக்கக்கூடிய முதல் 10 நாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்துச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7வது இடத்துல இருக்குது. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 7th பிளேஸில் இந்தியா இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க? அமெரிக்கா. அப்புறம் யார் இருக்காங்க? சீனா. அப்புறம் ஜப்பான். அப்புறம் ஜெர்மனி. ஆனால் இப்போ வந்து இந்தியா வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜிடிபி தரவரிசையில் 2023 ஜிடிபி விட்டுருக்காங்க. ஸோ அந்த தரவரிசையில் இந்தியா வந்து 7வது இடத்துல இல்லை, எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேரில் போயிருக்கும். ஸோ அது எந்த இடத்துல அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். பிகாஸ் இந்த 7th பிளேஸில் இல்லை, ரொம்பவே கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க ஜிடிபி வளர்ச்சியில். இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டிருக்கு. அதே போல் ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான முதல் 5 இடங்களுக்கு வந்துருச்சுங்கிற கான்செப்டை நான் உங்களுக்கு கீ மாதிரி கொடுக்குறேன். சரியா? இந்த 5 இடத்துல வந்து எந்த பிளேஸில் இருக்கிற இடத்த வந்து பின்னுக்கு தள்ளி, எந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. ஓகேவா? அடுத்த ஒரு பாக்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு முன்னேறிய நாடுனா அதோட இயல்புகள் என்னென்ன இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக குரூப் 1 நடந்ததில் கூட பார்த்திங்கன்னா நிறைய சென்டென்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து நிறைய இருந்தது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக படித்து வச்சுக்கணும். முன்னேறிய நாடு அப்படின்னா அதுக்கான இயல்புகள் என்னென்ன இருக்கணும்னா உயர்ந்த நாட்டு வருமானம் வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழுமையான வேலை வாய்ப்பு, தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகரமயமாக்குதல், ப்ளஸ் சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்ல ஆட்சி. எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. மொத்தம் 12 பாயிண்ட் இருக்குது. 12மே வந்து படித்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸ் பேஸ் கொஷின்ஸில் கேட்டாங்கன்னா நமக்கு சரியான ஆன்சர் தெரியறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் தொகையோட அளவை பற்றி ஒரு சின்ன அட்டவணை கொடுத்துருக்காங்க. கணக்கெடுக்கப்பட்ட ஆண்டும் மக்கள் தொகை எத்தனை கோடி இருந்தாங்க அப்படிங்கிறதும் சராசரியான ஆண்டு வளர்ச்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1901 ஃபஸ்ட்டு வந்து 23.84 கோடியாக இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2011 121.02 கோடி. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா 140 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு, 146 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு வந்து டிஜிட்டல் சென்சஸ் எடுக்க போகிறாங்க. ஓகேவா? டிஜிட்டல் சென்சஸ் வந்து இப்போ எடுத்தாங்கன்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெரியும் மொத்தமாக எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் அப்படிங்கிறத அக்யூரஸியாக சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ 2002 102.7 கோடியாக இருந்தது. இந்த வளர்ச்சியோட சதவீதமும் படித்து வச்சுக்கணும். சராசரி ஆண்டு வளர்ச்சி அப்படிங்கிறது சில பிளேசஸில் மைனஸில் போயிருக்கும் பாருங்கள். 1921 -0.0 ஆண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா
சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் பிரிவினை ஆண்டு ஒன்று இருக்கும், பெருவெடிப்பு ஆண்டு ஒன்று இருக்கும். அது எது எது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? வருஷம் வேணால் நான் சொல்கிறேன். 1921, 1951, 1961. இது 3 ரொம்ப முக்கியமானது மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும். இதில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அதை ரீகால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே போல் இந்த பாக்ஸில் வந்து பிறப்பு இறப்பு விகிதத்தை நமக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 1951 39.9% பிறப்பும், இறப்பு விகிதம் 27.4% இருந்தது. 2001 பார்க்கும்போது இது குறைஞ்சிருக்கும், 25.4% பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கும். இறப்பு விகிதமும் குறைஞ்சிருச்சு, 8.4%. 2011 பொறுத்த வரைக்கும் பிறப்பு விகிதம் இன்னும் அதிகமாக குறைஞ்சிருக்கு, 21.8%. இறப்பு விகிதம் 7.11% இருக்குது. இப்போ 2021 கணக்கெடுக்க வேண்டியது கொரோனாவின் காரணமாக தள்ளி போயிட்டு இப்போ 2025 கணக்கெடுக்க போகிறாங்க இல்லையா? அப்போ நமக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இதுவுமே வந்து கொஷின்ஸ் கேட்டது தான், ரொம்ப முக்கியமானது. எதை கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 2011 சென்சஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தது அப்படின்னா, இது இந்தியாவுடைய நிலவரம் 382 பேர். அதுவே தமிழ்நாடு அப்படின்னு கம்பேர் பண்ணி நம்ம படிச்சிங்கன்னா 555 ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்தது பாலின விகிதம் தொடர்பான ஒரு கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க. 1951 2001 2011 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இந்த 2011 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அந்த விதத்தை தான் நம்ம பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். 2011 940 ரூபா, ஓகேவா? 2011 940 ரூபா, சரி 940 ரூபான்னு சொல்கிறேன் பாருங்கள். 940 பேர். 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான். 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல 940 பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து 2011 ஆண்களுக்கு 62.6 ஆண்டுகளாகவும் பெண்களுக்கு 64.2 ஆண்டுகளாகவும் இருந்தது, ஓகேவா? மொத்தமாக பார்க்கும்போது 63.5 ஆண்டுகள். அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 2011 கல்வியறிவு பெற்றவர்களுடைய சதவீதம் இந்திய அளவில் 74.04%. அதில் ஆண்களில் வந்து 82.1%, பெண்கள்னு எடுத்துக்கும் போது 65.5%. இது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஷின், ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க இயலாததுன்னு பார்ப்போம். புதுப்பிக்கக்கூடியதுன்னா மறுபடியும் கொஞ்ச நாளில் வந்து உருவாக்க முடியறத புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு காடு, வனவிலங்கு, காற்று, கடல் வளம், நீர்மின் வளம், உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி. இது எல்லாமே புதுப்பிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா அது வந்து உருவாக்கத்துக்கு முடியவே முடியாது, ரொம்ப வருஷம் எடுக்கும். படிம எரிபொருள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமமே தீர்ந்துருச்சுன்னா புதுசாக உருவாக்குறது ரொம்ப கடினம். இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற லெசன்ஸில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற லெசனில் என்னெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்கள் கால வரலாறு அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் ஒரு கிராம பொருளாதாரமாக இருந்தது. அந்த கிராம பொருளாதாரம் வந்து சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். கிராம பொருளாதாரமாக இருந்தது, சுயசார்பாக இருந்தது. ஆங்கிலேய ஆட்சி அப்போ தான் தொழிற்சாலைகள் வந்து வளர அனுமதிக்கப்பட்டது. பொருளாதார மற்றும் அமைப்பு ரீதியான இந்த மாற்றத்தின் மூலமாக இந்திய பொருளாதார நிலையில் பின்தங்கிய நிலைக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக விவசாயத்தின் போதும் சுயசார்பு பொருளாதாரமாக இருந்த போதும் விட தொழிற்சாலைகள் உருவான போது இந்திய பொருளாதாரம் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு போச்சு. சிக்கல்கள் அனைத்தும் வந்து உடல் நலம், குடியிருப்பு, குழந்தைகள், பெண்கள் நலன், உழைப்பாளர் பொழுதுபோக்கு, குற்றங்கள், சமூக சீர்குலைவு, இதை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இந்த சிக்கல் காரணமாக ஒரு ஒழுங்குற அமைக்கப்பட்ட சமூக பணிகளுடைய முக்கியத்துவம் வந்து அவசியம் அப்படிங்கிறது உணரப்பட்டது. ஸோ இந்தியாவில் வந்து தொழிற்கொள்கைகள் எந்தெந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. 1948 முதல் தொழிற்கொள்கை 1948 ஏப்ரல் 6 இந்த டேட்டோடு கேட்டிருக்காங்க. அடிக்கடி கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது தொழிற்கொள்கை 1956 போது, அடுத்தது 1977, 1980, 1990 + 1991. இதெல்லாம் வந்து இந்தியாவில் தொழிற்கொள்கைகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டுகள். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். 1948, 56, 77, 80, 90, 91. அதையும் உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். 1948 தொழிற்கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது இதில் மைய அரசுடைய முற்றுரிமையில் கொஞ்சம் இருக்கும், ஒழுங்குபடுத்தப்பட்ட தனியார் அமைப்புகள் கொஞ்சம் இருந்திருக்கும். மைய அரசுடைய முற்றுரிமையில் எது இருந்ததுன்னா ரயில்வே, இராணுவ தளவாடம், அணு ஆற்றல், தபால் துறை போன்ற இந்திய அரசுடைய முற்றுரிமையின் கீழ் செயல்படுது. மாநில அரசின் முற்றுரிமைன்னு பார்க்கும்போது இயற்கை வளங்களாக இருந்த நிலக்கரி, எஃகு, விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பது, வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள், எண்ணெய் வளங்கள், இது எல்லாமே மாநில அரசுடைய கீழே இருந்தது. எது எது மைய அரசின் கட்டுப்பாட்டில்
கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வே, இராணுவம், அணு ஆற்றல், தபால் துறை, இது 4 சரியா. ரயில்வே, இராணுவம், அணு ஆற்றல், தபால் துறை. அதுவே இந்திய அரசு விட்டுட்டு மாநில அரசுக்கு முற்றுரிமைன்னு வரும்போது இயற்கை வளங்களாக கிடைத்த நிலக்கரி, எஃகு, விமானத்துறை சின்ன சின்ன பாகங்கள், வாகன உற்பத்தி பாகங்கள், கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள் உருவாக்குவது, எண்ணெய் வகைகள் எல்லாம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பட் ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகளும் சிலது இருந்தது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மத்திய மாநில அமைப்புகளை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய ஏனைய தொழில்களில் வந்து தனியார் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா தொழிற்கொள்கை 1956 பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 1956 தொழிற்கொள்கை அப்படிங்கிறது மகளனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இந்த கேள்வி கேட்டாச்சு ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா மகளனோபிஸ் வளர்ச்சி மாதிரி அடிப்படையாக கொண்ட தொழிற்கொள்கை எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1956. இது அப்படியே மாற்றி எப்படி கேட்டிருக்காங்கன்னா 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை வந்து யாருடைய வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, மகளனோபிஸ். இது நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தியது. மகளனோபிஸ் அப்படின்னாவே கனரக தொழிற்சாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தொழிற்கொள்கை வந்து 1956 தொழில்களை 3ஆக பிரிச்சது. இந்த தொழிற்கொள்கை தொழில்களை 3ஆக பிரிச்சது. ஸோ இப்போ தான் வந்து இதில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறதில்ல. முன்னாடியெல்லாம் அடிக்கடி இதில் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. மேபி திரும்பவும் அதில் கேட்கலாம் இல்லையா. எந்தெந்த புரட்சி, வானவில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில புரட்சிகள் இருக்கும். அந்த புரட்சிகளில் ஒவ்வொரு புரட்சிக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். பசுமை புரட்சி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா உணவு தானிய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ஓகேவா. அப்போ வேளாண்மையில் வந்து புரட்சி கொண்டு வரதுக்கு தான் பசுமை புரட்சி. வெண்மை புரட்சி அப்படின்னா பால் உற்பத்திக்கு, நீல புரட்சி மீன் உற்பத்திக்கு, மஞ்சள் புரட்சி எண்ணெய் உற்பத்திக்கு, தங்க புரட்சி அப்படிங்கிறது பழங்கள் மற்றும் ஆப்பிள் இந்த 2 உற்பத்திக்காக, கருப்பு புரட்சி பெட்ரோலியம், வெள்ளி புரட்சி முட்டைக்காக, வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்குக்காக, சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி மற்றும் தக்காளிக்காக, சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உரங்களுக்காக, இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறாலுக்காக, பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது தோல் பொருள்கள் உற்பத்திக்காக ஓகேவா. அடுத்தது பொதுத்துறையில் எஃகு நிறுவனங்கள் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எந்தெந்த இடத்துல எந்த அரசுடைய உதவியோடு உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரிசாவில் இருக்கக்கூடிய ரூர்கேலா அப்படின்னு சொல்லக்கூடிய எஃகு நிறுவனம் வந்து ஜெர்மனி அரசின் உதவியால் கட்டப்பட்டது. ரஷ்ய அரசின் உதவியால் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபிலாய் எஃகு நிறுவனமும், இங்கிலாந்து அரசின் உதவியால் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய துர்காபூர் எஃகு தொழிற்சாலை, ரஷ்ய அரசின் உதவியால் கட்டப்பட்டது ஜார்க்கண்டின் பொக்காரோ தொழிற்சாலை, தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது மேற்கு வங்காளத்தில் உள்ள பர்ன்பூர் தொழிற்சாலை, ரஷ்ய அரசின் உதவியால் பெறப்பட்டது ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டின தொழிற்சாலை, தனியார் துறையிடமிருந்து 1976 பெறப்பட்டதை மேற்கு வங்காளத்தில் உள்ள பர்ன்பூர் தொழிற்சாலை, இந்திய அரசு அதாவது வெளிநாட்டு உதவியே இல்லாமல் முழுக்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள சேலம் செயல் தொழிற்சாலை, இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதை கர்நாடகாவில் உள்ள விஜயநகர் தொழிற்சாலை, நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தமாக விஸ்வேஸ்வரய்யா அவர்களால் உருவாக்கப்பட்ட இரும்பு எஃகு நிறுவனம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில் பத்ராவதி அப்படிங்கிற பிளேஸில். வங்கியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட்டுடைமை ஆக்குதல் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 1969 அந்த வருஷத்தில் சில 14 வங்கிகளை வந்து நாட்டுடைமைப்படுத்தியிருப்பாங்க. அந்த வங்கிகள் வந்து நாட்டுடைமை ஆக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருந்துருப்பாங்க. எந்த வங்கிகள்லாம் 50 கோடிக்கு மேலே சேமிப்பு தொகை வச்சுருக்காங்களோ, வைப்பு தொகை வச்சுருக்காங்களோ அந்த 14 வங்கிகளை இணைச்சிருந்துருப்பாங்க 1969. திரும்பவும் ஒரு டைம் வந்து 200 கோடிக்கு மேலே வைப்பு தொகை இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு 6 வங்கிகளை நாட்டுடைமை பண்ணியிருப்பாங்க. அது வந்து 1980. இந்த 2 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கணும். 1969, 1980. 1969 14 வங்கிகள், 1980 வந்து 6 வங்கிகள், மொத்தம் 20 வங்கிகள். இதுலேயே 1969 வந்து ஜூலை 19 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 69, 19, 69, 19 2 டைம் சொல்லி பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 15, 1980. இங்கே 9 முடியுது, இங்கே வந்து 5 கவுண்டில் முடியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1980 ஏப்ரல் 15 ஓகேவா. சரி, அந்த 14 வங்கிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 1969 எவ்வளோ 50 கோடிகளுக்கு மேலே வைப்பு தொகை இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த 14 வங்கிகள் அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா வங்கி, மத்திய வங்கி, தேனா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, சிண்டிகேட் வங்கி, யூனியன் வங்கி, யுனைடெட் வங்கி, யூகோ வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா. இது 14. அதுவே பார்த்திங்கன்னா 1980 கொண்டு வரப்பட்ட அந்த 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சுல, அது வந்து ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி மற்றும் விஜயா வங்கி. இதுலேயுமே வந்து வங்கிகளை இணைச்சிருந்துருப்பாங்க. பஞ்சாப் நேஷனல் வங்கி கூட ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் வங்கி இது 2த்தையும் இணைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். எந்த வங்கியோடு இணைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு
ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது யுனைடெட் வங்கி, இந்த 2 வங்கிகளும் பஞ்சாப் நேஷனல் வங்கியோடு இணைச்சிருக்காங்க. சிண்டிகேட் வங்கியை கொண்டு போயிட்டு கனரா வங்கி கூட இணைச்சிருக்காங்க. அதே போல் ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் ஆஃப் வங்கி அப்படிங்கிறத வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதோட இணைச்சிருக்காங்க. அலகாபாத் வங்கியை கொண்டு போயிட்டு இந்தியன் வங்கியோட இணைச்சிருக்காங்க. எந்த வங்கி எதோடு இணைக்கப்பட்டிருக்கு நமக்கு மேட்சிக்கில் கூட கேட்கலாம், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளையும் கேட்கலாம். ஸோ ஒரு இடத்துல நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருப்பாங்க. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு நிதி ஆயோக். தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 1ஆம் நாள். 2015 ஜனவரி 1ஆம் நாள் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுகிறது. நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையமாகும். நிதி ஆயோக் அப்படிங்கிறது இந்திய அரசுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையம். தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கான ஆதரவையும் தரக்கூடியது. இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்வதற்கு தனிப்பட்ட சில ஆராய்ச்சிகளை தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. HDI என்பது பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞரான மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவங்க உருவாக்குனாங்க. இந்தியாவை சேர்ந்த அமர்தியா குமார் சென் அப்படிங்கிறவங்களாம் 1990 அதை மேம்படுத்தினாங்க. உருவாக்குனது மெஹபூப் உல் ஹக், அதை மேம்படுத்தினது இந்திய பொருளாதார அறிஞரான அமர்தியா குமார் சென். ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் UNDP வெளியிடுறாங்க. இது எதிர்பார்க்கப்படக்கூடிய வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறியீடு இந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது. இதுக்கு 3 குறியீடுகள் இருக்குது. ஒன்று வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் அமைக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. HDA பொறுத்த வரைக்கும் முதல் 3 நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ரீசெண்டாக 2024 இல்லைனா 2025 HDA கொடுத்துருக்காங்களா? ஃபைனலாக என்ன HDA கொடுத்துருக்காங்க, எந்த வருஷத்தோடது, அதில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் என்ன, கடைசி பிளேஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அது கூடவே இந்தியாவுடைய பிளேஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நார்வேயில் பார்த்தீங்கன்னா 0.949 அப்படிங்கிற பாயிண்ட்டோட ஃபஸ்ட் பிளேஸு, ஆஸ்திரேலியா 0.939, சுவிட்சர்லாந்து 0.939 தான். ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்ட் தான் இருக்குது, பட் அடுத்தடுத்து இடங்கள் பிடிச்சிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் HDAயை பொறுத்த வரைக்கும் முதல் 3 இடங்கள் ப்ளஸ் இந்தியாவுடைய இடம் அண்ட் தென் கடைசி இடமெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த லெசன் பார்க்குறது வந்து இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இதில் என்னென்னலாம் வந்து முக்கியமான பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமயமாக்கலுடைய தாக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தாராளமயமாதலின் காரணமாக வந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நமக்கு வந்து வெளிநாட்டு முதலீடு வந்து அதிகரிச்சது தாராளமயமாக்கல் காரணமாக. ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது உற்பத்தி அதனால் அதிகரிச்சது, தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு அடைந்தது, GDP வளர்ச்சி அதிகரிச்சது. இது 4மே வந்து நமக்கு தாராளமயமாக்கலில் வந்த ப்ளஸ். மைனஸ்ன்னு பார்க்கும்போது வேலையின்மை அதிகமாச்சு, வரி வரவு வந்து குறைஞ்சி போச்சு. இது ரெண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனியார் மயமாதலில் ப்ளஸ் மைனஸ் கொடுக்கல, பட் வந்து உலகமயமாதல் கருத்துக்கு வந்து நேர்விளைவு என்ன, எதிர்விளைவு என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகமயமாதலில் அங்காடி விரிவாக்கம் நடைபெற்றது, உள்கட்டமைப்பு வளர்ச்சி அடைந்தது, உயர்ந்த வாழ்க்கை தரம் கிடைத்தது, பன்னாட்டு ஒத்துழைப்பு கிடைத்தது. இதெல்லாம் வந்து அதில் வந்த ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்க்கும்போது நெருக்கடியும் போட்டியும் அதிகமானது, முற்றுரிமை வந்து அதிகரித்தது. ஓகேவா, வெளிநாட்டு வணிகர்களுடைய முற்றுரிமை இங்கே அதிகமானது. முதலீட்டு விலக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கும். ஓகேவா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. முதலீட்டு விலக்கம் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. முதலீட்டு விலக்கல் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குன்னா அதோடைய பங்குகளை மற்ற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு கொண்டு போய் விற்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு, இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1965 இந்திய அரசு காண்ட்லா என்னும் இடத்தில் துவங்கியது. ஸோ இதில் இந்த காண்ட்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆசியாவிலேயே முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அப்படிங்கிறது ஞாபகம் வைக்கணும். 1965 ஞாபகம் வைக்கணும். ஸோ இதில் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப முக்கியமானது. 1965 இந்தியன் கவர்மெண்ட்டு காண்ட்லா அப்படிங்கிற பிளேஸில் ஆசியாவுடைய ஃபஸ்ட்டு முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை தொடர்ந்து 1980 துவக்க காலத்தில் மேலும் 7 ஸ்பெஷல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, ஃபால்டா, விசாகப்பட்டினம் இந்த மாதிரியான பிளேசஸில் துவங்கப்பட்டது. அதை பேஸ் பண்ணி இதோடைய அதிக அளவு வெளியீட்டு மூலதனம் ஈர்த்ததன் காரணமாக 2000 இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலமாக சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி விகிதம் அப்படிங்கிறது மொத்தம் 5 இருக்கும். 0%, 5%, 12%, 18%, 28%. ஓகேவா, ஸோ எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்து எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, ஒரு பாடம் அப்படின்னு பார்க்கும்போது ஊரக பொருளாதாரம். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்ற கருத்தை கூறியவர் மகாத்மா காந்தி. இந்த கொஷின் அடிக்கடி கேட்ட கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக கேட்குறது நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எந்தெந்த ஆண்டு என்ன திட்டம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்களில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் அப்படின்னு பார்க்கும்போது 20 அம்ச திட்டம். 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 1978 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1975, 78, அடுத்தது 79 அடுத்த வருஷமே ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி. நமக்கு இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனாக இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா ட்ரைசம் அப்படின்னு கொடுக்கலாம். 1979 வேலைக்கு உணவு, அதாவது ஃபுட் ஃபார் ஒர்க்கு ஓகேவா, ஃபுட் ஒர்க் பிளான் அப்படின்னு சொல்லலாம். 1977 வந்தது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREP அப்படின்னு கேட்பாங்க. 1980 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 1980 NREP. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP அப்படின்னு சொல்லிட்டு 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1981. JRY ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, 1989 கொண்டு வரப்பட்டது. இதுவும் அடிக்கடி கேட்ட கேள்வி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்டே தான் இருக்காங்க. 2006 நடைமுறைக்கு வந்தது. அக்டோபர் 2 காந்தியுடைய பிறந்த நாள் அன்று. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா PMAGSY, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது 2010 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். பாரத் நிர்மாண் யோஜனா அப்படிங்கிறது 2005 கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது 1985, 86 இந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் பிளான் ஓகேவா. இது வந்து 2005 கொண்டு வந்திருப்பாங்க. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எப்படி இந்திரா ஆவாஸ் யோஜனாவோ அந்த மாதிரி ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009 கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 ஓகேவா. அடுத்து கொடுத்துருக்கிறது வந்து பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி அப்படிங்கிற ஆய்வுக்கு பீட்டர் டயமண்டு, டேல் மார்டினு, கிறிஸ்டோர் ஃபிசாரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பொருளாதார அறிஞர்கள் 2010 நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க பொருளாதாரத்திற்கு. அந்த பரிசு வந்து இவங்க உருவாக்கின ஒரு முறை, அதாவது DMP முறை அப்படின்னு அதுக்கு பேர். DMP முறை பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்குமுறைகளும் அப்படிங்கிறது வேலையின்மை மற்றும் வேலைக்கான காலியிடம், கூலி இதை எப்படி பாதிக்குது, பொருளாதார ஒழுங்குமுறை, பொருளாதார முறை, அதாவது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாமே, கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எல்லாம் வேலையின்மையையும் வேலைக்கான காலியிடங்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலியையும் பாதிக்கிறதை பற்றி ஆராய்ச்சி தான் இந்த DMP முறை சொல்லுது. இதுக்காக தான் இவங்களுக்கு 2010 நோபல் பரிசு பொருளாதாரத்துக்கு கொடுத்தாங்க. இதில் பாருங்கள், இந்தியாவில் 2015 சமூக பொருளாதார ஜாதி ரீதியான கணக்கீடு எடுத்திருப்பாங்க. 73% மக்கள் ஊரக பகுதியில் வாழ்கிறாங்க. அதில் 18% மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, 11% மக்கள் வந்து பழங்குடி மக்களாக இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 73% மக்கள் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 73 பேர் ஊரக பகுதிகளில் தான் வாழ்கிறாங்களாம். அதில் 100 பேர்னு பார்க்கும்போது பிரித்தாங்கன்னா 18.5% தாழ்த்தப்பட்ட மக்களும் 11% மக்கள் பழங்குடியின மக்களும் இருக்காங்க. இதில் பாருங்கள், 2009 மற்றும் 2010 ஆண்டின்படி 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் இக்கடன் பெறும் வசதியோடு இணைக்கப்பட்டன. வங்கிகள் மூலமாக சுய உதவி குழுக்களுக்கு கிட்டத்தட்ட 14,450 கோடி கடனாக வழங்கப்பட்டிருக்கு. 2010 மார்ச் முடிவில் பார்க்கும்போது 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்கு வச்சுருக்காங்க. இதுவுமே நபார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நபார்டு அப்படிங்கிறது வந்து இந்த SHG, அதாவது வங்கி இணைப்பு திட்டத்தின் மூலமாக உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்தி பதிய வைக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் வந்து வங்கியில் கடன் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான். 2005, 2006 தென் மாநிலங்களாக இருந்த ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா இது எல்லாமே வெற்றிகரமாக செயல்பட்டிருக்கு. இந்த மாநிலங்களில் மட்டும் 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இது வந்து தருணா மற்றும் யாதவ் அப்படிங்கிறதுல வந்து 2016 வந்த ஒரு சென்சஸ். அடுத்தது, இந்தியாவில் ஊரக சாலை பகுதி அப்படிங்கிறது 26.50 லட்சம் கிலோமீட்டர் இருக்குது. அதில் வந்து 13.5 விழுக்காடு பகுதிகளில் மட்டும்தான் சாலைகள் போடப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய சாலை தொடர்பு வசதி அப்படிங்கிற அமைப்புகள் உலகில் இருக்கக்கூடிய மொத்த அமைப்புகள்லேயே இந்தியாவுடைய சாலை தொடர்பு அமைப்பு தான் பெரிய அமைப்பு. 1950-51 4 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு இருந்த இந்திய சாலையுடைய நீளம் இப்போ 2018 எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி 34 லட்சம் கிலோமீட்டராக இருக்குது.
அடுத்து பார்க்குறதும் ஒரு முக்கியமான லெசனு தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனு. இந்த லெசனோட இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய உடல்நல குறியீடு எத்தனாவது இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது 3ஆம் இடம்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் உடல்நல குறியீடு கேரளா, பஞ்சாப் மாநிலங்களின் வரிசையில் 3ஆவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரிசைன்னு பார்க்கும்போது கேரளா ஃபஸ்ட்டு, பஞ்சாப் செகண்டு, தமிழ்நாடு தேர்டு இருக்குது. தமிழகத்தில் பச்சிளம் குழந்தை இறப்பு வீதம் 14% இருக்குது. இது பிற மாநிலங்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய வீதமும் 2014 21 இருந்தது. இப்போ 2015 20 குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2014 2015 அந்த சென்சஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் உடல்நல குறைவில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? குழந்தை இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. 2.1% மினிமம் இருக்கணும். ஒரு மக்கள் தொகை வந்து இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு அதே மாதிரி மாறுறதுக்கு 2.1% இருக்கணும். பட் நாம் வந்து 1.9% தான் நம்மளுடைய கருவுறுதல் விகிதம் வந்து இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய உடல்நல குறியீடு எப்படி எத்தனாவது பிளேஸில் இருக்குது, ப்ளஸ் குழந்தைகளோட இறப்பு விகிதம் இப்போ இந்த ஆண்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து மேட்சில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை அணைக்கட்டுகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 81, கால்வாய்கள் 2239, குளங்கள் 41,262, குழாய் கிணறுகள் 3,20,707, திறந்தவெளி கிணறுகள்னு பார்க்கும்போது 14,92,359. ஸோ இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல்நல மற்றும் சமூக குறியீடுகளில் ஐஎம்ஆர் ரேட்டில் தமிழ்நாடு வந்து 17, இந்தியா 34, எம்எம்ஆர் ரேட்டில் தமிழ்நாடு 79, இந்தியாவுக்கு 159. வாழ்நாள் எதிர்பார்ப்பு மொத்தம் ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து 70.6% அப்படிங்கிறது இந்தியாவில் முழுமையாக, ஓகேவா? சரி, தமிழ்நாட்டில் முழுமையாக 70.6%, இந்தியாவில் 67.9%. பட் ஆண்களுக்குன்னு பார்க்கும்போது 68.4 தமிழ்நாட்டில் இருக்குது, பெண்களுக்கு 72.7. இந்திய அளவில் பார்க்கும்போது ஆண்கள் 66.4%, 69.6% பெண்களுக்கு இருக்குது. கல்வியறிவு விகிதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மொத்தமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 74.04%, தமிழகத்தில் 80.33% இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் 82.14%, பெண்கள் 65.46%. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 86.81%, 73.86% பெண்களும் இருக்காங்க. பாலின விகிதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்தியாவுக்குன்னு பார்க்கும்போது 940 பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 940 பெண்களும். தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது 995 பெண்கள் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு ஒரு முன்னிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து தமிழ்நாடுடைய மொத்த நாட்டு உள்நாட்டு உற்பத்தி டாலரில் கொடுத்துருக்காங்க $207.8 அப்படின்னு சொல்லிட்டு. இது பல்வேறு நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட நம்ம தமிழ்நாடு மாநிலத்திலேயே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுக்காக. ஸோ தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2200, இந்தியாவுக்கு 1670. இது எல்லாமே நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமோட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த அட்டவணை பார்த்திங்கன்னா தேசிய அளவில் தமிழகத்துடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான். ஒரு தானியம் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னா தமிழ்நாடு அதில் எந்த பிளேஸில் இருக்குது? மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருக்குது உற்பத்தியில். கம்பு ஃபஸ்ட் பிளேஸு, கடலையிலையும் ஃபஸ்ட் பிளேஸு, எண்ணெய் வித்துக்கள் அப்படிங்கிறதுலையும் ஃபஸ்ட் பிளேஸ் தான், பருத்திலையும் ஃபஸ்ட் பிளேஸ் தான், தேங்காய் உற்பத்தியில் 2வது பிளேஸு, நெல்லில் 2வது இடம், கரும்பில் 3வது இடம். இது எத்தனை மெட்ரிக் டன் கரும்பு உற்பத்தி செய்யப்படுகிறது பேஸில் சொல்கிறாங்க. சூரியகாந்தி உற்பத்தியிலேயே 3வது இடம், சோளம் உற்பத்தியும் 3வது இடம், திடமான தானியங்களுக்கு 4வது இடம், மொத்த தானியங்கள் உற்பத்தியில் 8வது இடம் இருக்குது. தமிழ்நாட்டுடைய இடங்கள் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து 7வது லெசன் வந்து 11வது லெசன் 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு 12th ஸ்டாண்டர்டு ஆர்எல்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாலிட்டி புக்கு, எக்கனாமிக் ஒரு பாலிட்டி ஏதாச்சும் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.